أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما. السلام عليكم ورحمة الله وبركاته. அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லா. எல்லா புகழும் இறைவனுக்கே. இந்த ஒரு 2 months கேப் வந்து நமக்கு ஒரு பெரிய வெக்கேஷன். நம்ம கிளாஸ் எதுவும் வைக்கல. இன்ஷா அல்லாஹ் இந்த வெக்கேஷனுக்கு அப்புறம் நம்ம வந்து ஆரம்பிக்கக்கூடிய முதல் வகுப்பாக சூரா அல் ஷம்ஸ் அப்படிங்கிற அந்த சூறாவோட விளக்கங்களை நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் குர்ஆனுடன் தொடர்போடு இருக்கக்கூடிய பெண்களாக நம் அனைவரையும் எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. ஓகே, இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து சூரா ஷம்ஸ். இன்ஷா அல்லாஹ் அதனுடைய கிராத் ஓதிட்டு நம்ம உள்ள அதற்கான விளக்கத்துக்குள்ள போகலாம் இன்ஷா அல்லாஹ். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். والشمس وضحاها والقمر إذا تلاها والنهار إذا جلاها والليل إذا يغشاها والسماء وما بناها والأرض وما طحاها ونفس وما سواها فألهمها فجورها وتقواها قد أفلح من زكاها. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். சூரியன் மீதும் அதன் வெயிலின் மீதும் சத்தியமாக, மேலும் சந்திரன் மீதும் சத்தியமாக, அது சூரியனை தொடர்ந்து வரும்போது, மேலும் பகலின் மீது சத்தியமாக, அது சூரியனை வெளிப்படுத்தி காட்டும் போது, மேலும் இரவின் மீது சத்தியமாக, அது சூரியனை மூடி மறைத்துக் கொள்ளும் போது, மேலும் வானத்தின் மீதும் அதை அமைத்தவன் மீதும் சத்தியமாக, மேலும் பூமியின் மீதும் அதை விரித்தவன் மீதும் சத்தியமாக, மேலும் மனித ஆன்மாவின் மீதும் அதனை செம்மைப்படுத்திய பின்னர் அதை தீமையையும் தூய்மையையும் அதனுடைய உள்ளுணர்வில் வைத்தவன் மீதும் சத்தியமாக. திண்ணமாக வெற்றி பெற்று விட்டான் மனத்தை தூய்மைப்படுத்தியவன். திண்ணமாக வெற்றி பெற்று விட்டான் மனத்தை தூய்மைப்படுத்தியவன். சுப்ஹானல்லாஹ். சூரா ஷம்ஸ் இது வந்து 91வது அத்தியாயமாக இங்க இருக்கு. சரிங்களா? சூரா ஷம்ஸ். ஷம்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியன். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஷம்ஸ்னா சூரியன், கமர்னா சந்திரன், நஹர்னா பகல், காலை பொழுது, லைல்னா இரவு, அருதுனா பூமி, சமானா வானம். இதெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம் இல்லைங்களா? நம்ம நிறைய வசனங்கள் படிக்கிறப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் பூமி, வானம், சூரியன், சந்திரன் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா பார்த்துட்டு வந்திருக்கோம். சோ இப்ப இந்த சூறாவை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி நம்ம கிட்ட சொல்ல போறான். அதற்கு முன்னாடி சத்தியம் செய்யறான். ஏற்கனவே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அல்லாஹ் எதற்கு ஒரு குறிப்பிட்ட விஷயத்தின் மீதோ அல்லது படைப்பின் மீதோ சத்தியம் செய்யறான். கசம். எதற்கு? என்ன காரணம் சொல்லுங்க, யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க. எதற்கு சத்தியம் செய்யறான்? ஓகே, சோ அவங்களோட வாய்ஸ் கிளியரா இல்ல. வேற யாராவது சிஸ்டர் சொல்லுங்க. உங்களோட இது ஆடியோ கிளியரா இல்ல. வேற யாராவது ஒருத்தவங்க. எச்சரிக்கை பண்ணுவதற்காக. ஓகே, எச்சரிக்கை விஷயத்த அவங்க வந்து இது பண்ணி சத்தியம் பண்ணி அதை என்ன பண்றான்னா அந்த விஷயம் ரொம்ப முக்கியமானது கவனிங்க அப்படின்னு அந்த நம்மளுடைய அந்த அட்டென்ஷனை வந்து என்ன பண்றான் அல்லாஹ் இங்க கொண்டு வரான். சோ அந்த சத்தியம் அப்படிங்கிறது இந்த இடத்துல நிறைய விஷயம். இப்ப நம்ம வந்து அம்மால பாத்துட்டு வந்துட்டு இருக்க எல்லா சூறாக்கள்லயுமே அல்லாஹ் வந்து அதிகமா சத்தியம் செஞ்சிருப்பான். இதன் மீது, வானத்தின் மீது, பூமியின் மீது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூறாலையும் பாத்தீங்கன்னா இந்த கசம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கும். சரிங்களா? இப்ப இந்த ஷம்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மக்கி சூறா.
மக்கி மதினின்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு முன்னாடியே தெரியும். சோ இது சூரத்துல் கத்ர் அப்படிங்கிற சூறாவுக்கு பிறகு அருளப்பட்டதுதான் இந்த சூரா ஷம்ஸ். சரிங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு வந்து ஒரு அறிவுரை கூறுவாங்க. நம்ம இது முன்னாடியே வந்து ஒரு சூறால பார்த்திருந்த ஒரு சம்பவம். என்ன அப்படின்னா, அவங்க இஷா தொழுகையை வந்து ரொம்ப நீட்டி தொழ வைப்பாங்க. அந்த தொழுகையில கலந்து கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகள் காலையில இருந்து இரவு வரைக்கும் வேலை பார்த்து ரொம்ப களைப்பா இருப்பாங்க. அவங்க சூரத்துல் பக்கரா, சூரத்துல் ஆல் இம்ரான வந்து அவங்க நீட்டி தொழ வைக்கிறப்போ, இத ஒரு விஷயமா அவங்கனால நிக்க முடியாது. ரொம்ப அந்த வேலை பார்த்துட்டு வந்த களைப்புல. இத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட வந்து இந்த விவசாயிகள் எடுத்துட்டு போவாங்க. அதுக்கு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த சூறாவை நீங்க சூரத்துல் பக்கரா, ஆல் இம்ரானுக்கு ஓதுவதற்கு பதிலாக நீங்க சூரா ஷம்ஸ் வந்து ஓதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது வந்து நிறைய சூறாக்கள் சொல்லியிருப்பாங்க. நம்ம பார்த்திருக்கக்கூடிய ஒவ்வொரு சூறாக்களுமே இந்த இன்சிடென்ட் வரும். சோ நீங்க இதெல்லாம் என்ன பண்ணுங்கன்னா குறிச்சு வச்சுக்கிடுங்க. ஓகே, இந்த சூறாவையும் ஓத சொல்லியிருக்காங்க ஐஷால, இந்த சூறாவையும் ஐஷால ஓத சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை தனியா ஒரு நோட்ஸ் மாதிரி எடுத்து குறிச்சு வச்சுக்கிடுங்க. சரிங்களா? சோ இந்த இதுல பாத்தீங்க அப்படின்னா, ஆயத்துல பாத்தீங்க அப்படின்னா, இந்த சூரா ஷம்ஸ்ல பிகினிங்ல ஆரம்பத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல விஷயங்களின் மீதும் பல படைப்புகளின் மீதும் என்ன பண்ணிருப்பான்னா சத்தியம் பண்ணிருப்பாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சூரியன் அதனுடைய வெளிச்சம், இரவு அதனுடைய இருள். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா இந்த இந்த விஷயங்கள், இந்த படைப்புகள் எல்லாமே வந்து எதை குறிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அல்லாஹ்வினுடைய பூரணமான படைப்பை குறிக்கிறது இல்லைங்களா? இன்னைக்கு நம்ம எல்லாரும் இத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கோம். சூரியனா இருக்கட்டும், சந்திரனா இருக்கட்டும், பூமியா இருக்கட்டும், எதுவாக சொல்லுங்க. ஐயோ, நான் ஒரு நிமிஷம் இருக்கு, நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணல. ஓகே ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க. தேங்க்ஸ் சிஸ்டர் ரிமைண்ட் பண்ணதுக்கு. ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க, நான் இப்ப இது பண்ணிட்டு இருக்கேன். இந்த இடத்துல வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அல்லாஹ்வினுடைய பூரணத்தை வந்து இங்க குறிக்குது. இப்ப வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஓகே, சோ இந்த இடத்துல வந்து அல்லாஹ் இப்ப சூரியன் அதனுடைய வெளிச்சம், இரவு அதனுடைய இருள், இது எல்லாத்தையும் வந்து அல்லாஹ் இதன் மீது என்ன பண்ணிருக்காங்கன்னா சத்தியம் பண்ணியிருக்காங்க. எதற்காக அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, எதை குறிக்கிறது அப்படின்னா அல்லாஹ்வினுடைய முழு நிறைவான பூரணத்தை குறிக்குது. இப்ப நம்ம இவ்வளவு வருஷம் நம்ம வாழ்ந்திருக்கோம் இல்லைங்களா? சூரியன் நம்ம பார்த்திருக்கோம், இரவு நைட்ல வருது, இரவு வருது, அப்புறம் இருள் ஆகுது, திருப்பி பகல் வருது. இதுல ஏதாவது ஒரு மாற்றம், ஏதாவது ஒரு குறைகள் ஏற்பட்டிருக்கா அப்படின்னா கிடையவே கிடையாது. நம்ம வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில நம்ம செய்யணும்னு நினைச்ச ஒரு விஷயத்த மாத்தி இருக்கலாம், செய்யாம விட்டுருக்கலாம். நிறைய வந்து அந்த மாதிரியான ஒரு இம்பர்ஃபெக்ஷன் இருக்கும். பர்ஃபெக்டாவே இருக்க மாட்டோம் நம்ம மனுஷங்களே. ஏதோ ஒரு தவறு செஞ்சு ஏதோ ஒரு விஷயத்துல ஏதோ ஒண்ணு தப்பு இருந்துட்டே இருக்கும் இல்லைங்களா? ஆனா அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய இந்த இயற்கை வஸ்துக்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு இம்பர்ஃபெக்ஷனும் எந்த ஒரு குறைகளுமே இருக்காது. எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கும் இல்லைங்களா? சோ அதை குறிக்கும் வண்ணமாக இங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் படைத்திருக்கக்கூடிய இந்த விஷயங்களின் மீது என்ன பண்றான்னா சத்தியம் பண்றான். இது எதை குறிக்கிறது அப்படின்னா அல்லாஹ்வினுடைய இந்த பூரணம், முழு நிறைவு, அவனுடைய சக்தி, அவனுடைய மிகப்பெரிய வல்லமை, ஞானம். இந்த ஞானத்தை வச்சுதான் படைச்சிருக்கான். அல்லாஹ்வினுடைய கருணை. இங்க எதுக்கு கருணை அப்படிங்கிற ஒரு விஷயம் வருதுன்னா, இன்ஷா அல்லாஹ் அது எதனால அப்படிங்கிற அந்த காரணத்தை நம்ம பின்னாடி பார்க்கலாம். சரிங்களா? இப்ப இந்த அருள் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா? இந்த சூரியன் என்பது நமக்கு ஒரு அருள். எந்த விதத்துல இது அருளாக நமக்கு வரும் அப்படின்னு யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச பாயிண்ட. சூரியனாகப்பட்டது என்ன விதத்துல நமக்கு அருளாக இருக்கிறது சொல்லுங்க. நமக்கு வெளிச்சம் கொடுப்பதில் ஒரு அருள். மாஷா அல்லாஹ், வெளிச்சம் கொடுக்குது. வெளிச்சம் இல்லைன்னா நம்மளால எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. அல்ஹம்துலில்லாஹ். வேற? அண்ட் பிளான்ட்ஸ் அண்ட் லீஃப் அந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் நமக்கு க்ரோத் பண்ணி கொடுக்கிறதுக்கு. மாஷா அல்லாஹ். சூரிய வெளிச்சம் இருந்தாதான் நமக்கு தேவையான இந்த விஷயங்கள்லாம், தானியங்கள், கதிர்கள் இதெல்லாம் முளைச்சு வருது. ஓகே, அதுக்கு தேவையான இது கிடைக்குது. வேற? மழை, நம்ம சக்திகள் கூட சூரியன்ல இருந்தா நமக்கு இரவு பகல் தெரியுது. இரவு பகல். மாஷா அல்லாஹ். சோ இது இல்லாம, சூரியன் இல்லாம நம்மளால உயிர் வாழ முடியுமானா முடியாது. ஏன்னா இந்த
இன்னைக்கு போய் நீங்க கல்ஃப் கண்ட்ரிஸ், இப்ப கல்ஃப் கண்ட்ரிஸ் எல்லாம் விட இந்தியாலயே பாருங்க, நிறைய பேர் டாக்டர்கிட்ட போனா ரொம்ப உடம்பு பெயினா இருக்கு. என்ன காரணம்? விட்டமின் டி இல்ல. விட்டமின் டி எதுல இருந்து வருது? சூரிய வெளிச்சத்துல இருந்து தான் நமக்கு வருது. காலைல நிக்கக்கூடிய வெயில்ல இருந்து வரக்கூடிய சத்து தான் அந்த விட்டமின் டி. அந்த விட்டமின் டி இல்லைன்னா உடம்பு வந்து என்ன ஆகுது அப்படின்னா சோர்வடைஞ்சு உடம்பு ஃபுல்லா பெயினா இருக்கும். என்னால முடியல, ரொம்ப டயர்டா இருக்கு. இப்ப இந்த சத்து கூட அல்லாஹ் எதுல இருந்து தர்றான்? ஒரு செடி வளரணும் அப்படின்னா அந்த அந்த வெளிச்சம் அந்த இதுல போய் பட்டாதான் அந்த வெளிச்சத்துல இருந்து தான் வளருது. தானியங்களோ சரி, கதிர்களோ சரி. சோ இது வந்து அல்லாஹ் வந்து என்ன பண்றான்? ஒரு அற்புடையாக நமக்கு கொடுத்திருக்கான். இந்த பிரகாசம், இந்த அதுல இருந்து வரக்கூடிய அந்த வெளிச்ச கதிர்கள்ல இருந்து நமக்கு சத்துக்கள் கிடைக்குது. நம்ம சாப்பிடக்கூடிய அந்த உணவுகளுக்குமே அந்த சத்துக்கள் தேவைப்படுது இல்லைங்களா? இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதனை ஒரு அருளாக நமக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா கொடுத்திருக்காங்க. அதனுடைய சூடாகட்டும், அதனுடைய வெளிச்சமாகட்டும், அதனுடைய கதிர்வீச்சுகளாகட்டும், இதுல எல்லாத்துல இருந்தும் நமக்கு ஒவ்வொரு விதமான அருட்கொடைகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருக்கான். சூரியன் மட்டமா இப்படி அப்படின்னு பார்த்தா கிடையாது. சந்திரனும் என்ன பண்ணுதுன்னா, சந்திரனும் அப்படிதான். ஒரு இரவு வந்து வருது. அந்த சந்திரன்ல இருந்து நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, அது ஒரு வெளிச்சம் கிடைக்குது. அப்படிதானே? இப்ப சூரியன்ல பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு பிரகாசமான ஒரு வெளிச்சம் கிடைக்குது. அந்த வெயில், அந்த வெப்பம், இதுல இருந்துலாம் நமக்கு நிறைய அருட்கொடைகள் இருக்கு. அது மாத்திரம் இல்லாம இரவுல வரக்கூடிய சந்திரன், அதனுடைய அந்த வெளிச்சம் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா டிம்மா தான் இருக்கும். ஆனா அதுல இருந்தும் நமக்கு என்ன பண்ணுது? நிறைய அருட்கொடைகள் நமக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இங்கு சுட்டி காட்டப்படுகிறது. இப்போ இந்த இடத்துல இன்னொரு விஷயமும் சொல்லப்படுகிறது. என்ன அப்படின்னா, இந்த சந்திரன் எப்படி வந்து இரவு அதனுடைய வெளிச்சம் தருகிறதோ, இந்த சந்திரன் என்ன பண்ணுதுன்னா அந்த சூரியனை பின்பற்றக்கூடியதாக இருக்குது, ஃபாலோ பண்ணுது. சரிங்களா? இந்த சூரியனை பின்பற்றக்கூடியதாக இருக்குது. அது ஃபாலோ பண்றதுனாலதான் சூரியன் போனதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா சந்திரன் வருது. திருப்பி சந்திரன் போனதுக்கு அப்புறம் சூரியன். ஏன்னா இது ஒண்ணே பின்தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடியதாக இருக்குது. சோ இது எல்லாமே அல்லாஹ்வினுடைய படைப்பு, அவனுடைய அந்த ஞானம், அவனுடைய அபரிவிதமான இந்த வல்லமையை நமக்கு வந்து என்ன பண்ணுதுன்னா சுட்டி காட்டுகிறது. அவனுடைய அருட்கொடையை நமக்கு இங்கே தெளிவுபடுத்துகிறது. அல்லாஹ்வினுடைய ஞானம் என்பதை நமக்கு இங்க தெளிவுபடுத்துகிறது. இது எல்லாத்துல இருந்துமே, இந்த சூரியன்ல இருந்து, சந்திரன்ல இருந்து, பகல்ல இருந்து, இரவுல இருந்து, வெளிச்சம்ல இருந்து, அந்த இருள்ல இருந்து, எல்லாத்துல இருந்தும் நமக்கு என்ன பண்ணுது? ஒரு பெனிஃபிட்ஸ் இல்லாம இல்லவே கிடையாது. எல்லாத்துல இருந்துமே நமக்கு ஒரு பெனிஃபிட்ஸ் வந்து இருந்துட்டே இருக்குது. சரிங்களா? சோ இதெல்லாம் விட இந்த முதல் வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டக்கூடியது வஷ்ஷம்ஸி வதுஹாஹா, சூரியன் மீதும் அதன் பிரகாசத்தின் மீதும் சத்தியமாக. சூரியன் மேல, ஷம்ஸ் அப்படின்னா என்னன்னா, நம்ம என்ன சொல்றோம்? சூரியன். அந்த சூரியன் மீது சத்தியமாக. துஹா வத் துஹா வத் துஹா. துஹானா என்னன்னு சொல்லுங்க, யாராவது ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க. நமக்கு எல்லாருக்கும் ஃபெமிலியரான ஒரு வேர்டு. துஹா தொழுகையெல்லாம் தொழுவீங்க, ஞாபகம் இருக்கு? நிறைய பேர் தொழுவாங்க இங்க இருக்கவங்க. அந்த பகல் வெளிச்சம், பகல் அப்படிங்கறது குறிக்கிறது தான் துஹா. நம்ம காலையில தொழுவாங்க இல்லைங்களா? துஹா தொழுகை நான் தொழுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் இந்த வெளிச்ச தொழுகை. சரிங்களா? அந்த வெளிச்சம் வந்ததற்கு பிறகு தொழக்கூடிய ஒரு தொழுகை தான் துஹா. சரிங்களா? அப்போ ஷம்சி வஷம்சி வதுஹாஹா. துஹா என்பது என்னன்னா, துஹா, தஹா, யதுஹுல்லா, 3 வார்த்தைகள் இருக்கு. துஹா, தஹா, யதுஹுல்லா. அப்படின்னா என்னன்னா, சூரியனுடைய வெளிச்சம், அதனுடைய அந்த இது வந்து என்ன பண்ணுதுன்னா எக்ஸ்போஸ், வெளிப்படுத்துவதுதான். சரிங்களா? துஹா அப்படிங்கிறதுனால வெளிச்சம், அந்த வெளிச்சத்தை வெளிக்காட்டுறது, வெளிப்படுத்துறது. ஒரு இது காலையில அந்த துஹா தொழுகை நேரத்துல எப்படி இருக்கும்? சூரியன் வெளிப்படுத்தி அதனுடைய வெளிச்சம் எல்லாம் வந்து நல்லா பகல் பொழுதா இருக்கும். நல்லா கண்ணுக்கு தெரியக்கூடிய நல்ல பகல் பொழுதா இருக்கும் இல்லைங்களா? அதற்கு பிறகு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, அதனுடைய இரவு, அதற்கு பிறகு வரக்கூடிய சூடு. இந்த சூரியன் வந்து என்ன பண்ணுது பாத்தீங்கன்னா, நமக்கு அது எல்லாத்தையுமே திருப்பி மாறி மாறி தருது. ஆனா இந்த இடத்துல நம்ம இந்த சூரியனை பத்தின விஷயங்களை தான் பாக்குறோம். ஏன்னா இந்த இடத்துல இந்த சூரியனை சுற்றியதாக இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து இந்த இடத்துல நமக்கு சொல்லி காமிச்சு, அதனுடைய அருட்கொடைகள் என்னங்கிறதையும் சொல்லிட்டு, அதனால நமக்கு என்ன பயன் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு, அப்படி பேறு பெற்ற அந்த விஷயத்தின் மீது அல்லாஹ் என்ன பண்றான்னா சத்தியம் செய்து கூறுறான். அப்ப இவற்றெல்லாம் சத்தியம் செஞ்சு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி நம்மளுடைய கவனத்தை ஈர்த்து அதை பத்தி நமக்கு என்ன பண்றான்னா போதிக்கிறான். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நமக்கு வெளிச்சம் கண்டிப்பா தேவை. வெளிச்சம் இல்லாம நம்மளால என்ன பண்ண முடியாது? இருக்க முடியாது. இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. என்னன்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அவர்கள் ஜன்னாவிற்கு அவர்கள் வந்து அனுப்பப்பட்ட போது, யாரு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அந்த இடத்தில் ஜன்னாவில், ஸ்வர்க்கத்தில்
நீங்கள் தாகத்தையோ அல்லது எந்த ஒரு சூட்டையுமோ அல்லது அதிகப்படியான ஒளி, அதாவது வெளிச்சத்தையோ நீங்க என்ன பண்ண, அதாவது இப்போ நமக்கு வந்து வெயில் வருது, ஓகே, ஒரு அளவுக்கு மேல வெளிச்சம் ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னா என்ன பண்ணும் அப்படின்னா கண்ணு கூசும், உடம்பெல்லாம் எரியும் இல்லைங்களா? இப்ப நம்ம வீட்டுக்குள்ள இருக்கோம், ஜன்னல் திறந்து வச்சிருக்கோம், அந்த வெளிச்சம் ஓகே. இதே நீ வெளியில போய் இந்த வெயில்ல நின்று அந்த வெளிச்சம் நம்ம மேல அதிகப்படியா பட்டுச்சுன்னா அது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணும். நமக்கு அப்படியே ரொம்ப வேர்த்து கசகசன்னு அப்படியே எரியும் இல்லைங்களா? அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான்னா, ஜன்னாவுல அனுப்பிய பிறகு அங்க வந்து உங்களுக்கு அதிகப்படியான தாகம் இருக்காது. உங்களுக்கு வந்து என்ன பண்ணாது, ரொம்ப அதிகப்படியான சூட்டுல நீங்க இருக்க மாட்டீங்க. உங்களை டிஸ்டர்ப் பண்ற மாதிரியான வெளிச்சம் அங்க இருக்காது. மிதமானதாக அவ்வளோ கண் குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய இடமாக இருக்குது. சோ இந்த இடத்துல அதனால நம்ம என்ன பண்றோம்னா, துஹா அப்படிங்கிறது வெளிச்சம். அந்த பகல் பொழுதுல வெளிச்சம் தரக்கூடிய ஒரு இதைத்தான் வந்து துஹா அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். சோ இந்த இடத்துல துஹா அப்படிங்கிறது என்னன்னா, அந்த சூரியன் அதனுடைய வெளிச்சத்தை வந்து எல்லா இடத்துலயும் சமமாக பரப்பிடுது கம்ப்ளீட்டா. இப்ப காலையில சூரியன் நீங்க உதயமாகறப்ப நீங்க பாருங்களேன், ஒரு அப்படி ரொம்ப மங்களா தான் இருக்கும். அந்த காலை பொழுதினுடைய வெளிச்சம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மங்களா இருக்கும். அது நல்லா ஃபுல்லா மேல ஏறி வந்து அது ஃபுல்லா வெளிச்சம் கொடுக்கறப்பதான் இந்த பூமி ஃபுல்லா அந்த வெளிச்சம் படர்ந்து எல்லா இடத்துலயும் பரவி இருக்கும் இல்லைங்களா? அந்த நிலையத்தான் துஹா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? இப்ப கம்ப்ளீட்லி ஸ்ப்ரெட் ஆல் ஓவர் த எர்த், இந்த பூமியின் மீது படர்ந்து அந்த சூரிய வெளிச்சத்தை வந்து அது என்ன பண்ணுது, சமமாக அது பிரிச்சு ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்குது. சரிங்களா? அதே போல இந்த சலாத் துஹா அப்படிங்கிறது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த காலையில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நேரம். சரிங்களா? யாரெல்லாம் இந்த பூமியில வந்து வசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமோ அவங்களுக்கு இந்த காலையில இருக்கக்கூடிய இந்த வெளிச்சம் ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த நேரத்துலதான் மக்கள் என்ன பண்றாங்க, தனக்கு தேவையான விஷயங்களை நோக்கி செல்லக்கூடியவர்களாக, அதே போல நம்ம இந்த இடத்துல துஹாவை வந்து ஒரு நல்ல நேரமாக கருதி தொழக்கூடியவர்களாகவும் நம்ம வந்து என்ன பண்றோம் இருக்கிறோம். சரி, இதெல்லாம் வந்து பார்த்திருக்கோம். இப்ப சூரியன் அதனால கிடைக்கக்கூடிய அறுக்குடைகள், பயன்கள் இதெல்லாம் பார்த்திருக்கோம். இப்ப ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, நினைச்சு பாருங்க, எந்த ஒரு சூடும் இல்ல, எந்த ஒரு வெளிச்சமும் இல்ல அப்படின்னா நம்மளால உயிர் வாழ முடியுமா அப்படின்னா முடியாது. நமக்கு வந்து என்ன பண்ண, சத்து குறைபாடின் காரணமாக நிறைய குறைகள், நிறைய வந்து உடல்ல உபாதைகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் வந்து இருக்கிறது. நீங்க பாத்தீங்கன்னா இருளிலேயே அடைச்சே வச்சிருப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சத்து குறைபாடுகள் அதிகமாக இருக்கும், அவங்களால முடியாது, பலமே இல்லாம போயிரும், அப்படியே அவங்களுக்கு பலவீனமானவர்களாக ஆகிவிடுவாங்க. மனிதர்களுக்கு மட்டுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. இந்த உலகத்தில் மனிதர்களை தவிர இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களும் சரி, செடி கொடிகள் மரங்கள் அனைத்திற்குமே தேவையானது இந்த சூரியனுடைய வெளிச்சமும் இந்த ஒளியும் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து இந்த துஹா ஷம்ஸ் மேல சத்தியம் பண்றாங்க இல்லைங்களா? ஷம்ஸ், இன்னொன்னு என்ன, துஹாஹா. இந்த இடத்துல துஹா அப்படிங்கிறது வெளிச்சம், ஏற்கனவே சொல்றேன். இந்த இடத்துல துஹா அப்படிங்கிறது வெளிச்சம், இந்த சூரியனுடைய வெளிச்சத்தை குறிக்கக்கூடியதாக இருப்பது துஹா. சரிங்களா? அதே போல இந்த சூரியனுடைய அந்த சூடு வெப்பம் இருக்கு பாத்தீங்களா, அதை குறிக்கக்கூடியதாக இருப்பது என்னன்னா துஹா. சரிங்களா? இது காலையில எஸ்பெஷலி வரக்கூடிய அந்த காலை நேரத்துல வரக்கூடிய அந்த வெளிச்சம், அந்த சூடத்தான் துஹா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? அம்மா சிஸ்டர் மியூட் பண்ணிக்கங்க சிஸ்டர். வஷம்சி வதுஹாஹா, சூரியன் மீதும் அதன் வெளிச்சத்தின் மீதும் பிரகாசத்தின் மீதும் சத்தியமாக. சரிங்களா? சோ அல்லாஹ் வந்து முதல்ல அந்த சூரியன்கிற ஒரு விஷயம் இவ்வளவு நாளா நம்ம சும்மா பார்த்திருப்போம், துணி காய போடுறதுக்கு, வெளில போனா வேர்க்காம இருக்கிறதுக்கு, இந்த மாதிரியான சில விஷயங்களுக்காக தான் இந்த சூரியன் அந்த கண்ணோட்டத்துல பார்த்திருப்போம். இன்னைக்கு நீங்க டிஃப்ரெண்டா பாருங்க, அல்லாஹ் வந்து இந்த சூரியனை படைச்சிருக்கான். இன்னைக்கு வெயில் கூட அடிச்சுச்சுன்னா அந்த சூரியனை என்ன திட்டுவோம் நம்ம, ஆனா அல்லாஹ் அதை ஒரு அருட்கொடையாக மனிதர்களுக்கு எப்படி கொடுத்திருக்கான், அது இல்லைன்னா நம்ம நிலைமை என்ன அப்படின்னு நினைச்சு அந்த சூரியனை பார்த்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இன்ஷா அல்லாஹ் நம்ம அனைவரும் இருப்போம். சரிங்களா? ஓகே, அடுத்த வசனம், வல் கமரி இதா தலாஹா, வல் கமரி இதா தலாஹா, பின் அதனை தொடர்ந்து வரும் சந்திரன் மீதும் சத்தியமாக. தொடர்ந்து சூரியன் வந்துச்சா, சூரியன் அப்படியே மறையுது போதுதான், அது பின்னாடியே என்ன தொடர்ந்து ஃபாலோ பண்ணி வருது அப்படின்னா கமர். கமர் அப்படின்னா என்னன்னா நிலவு, சந்திரன். சரிங்களா? ஷம்ஸ், இதெல்லாம் அப்படியே இந்த வார்த்தையெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம். இது அதிகமாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளாக இருக்கிறது.
அப்போ சூரியனை தொடர்ந்து வரக்கூடிய இந்த சந்திரன் மீதும் சத்தியமாக அல்லாஹ் இந்த சந்திரன் மீது சத்தியம் பண்றான். இப்ப என்ன விதமான இதற்கு இந்த தன்மைகள் இருக்குது இந்த சந்திரனுக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா என்ன இருக்கு? வல் கமரி, மேலும் சந்திரன் மீது சத்தியமாக, இத தலஹ. தலஹ அப்படிங்கிறது என்னன்னா அதனை பின்தொடர்ந்து வரக்கூடிய அப்படிங்கறது அதுக்கு அர்த்தம். சரிங்களா? அதனை தலஹ பின்தொடர்ந்து வரக்கூடிய. அப்போ அது பின்தொடர்ந்து வருகிறது. எதற்கு? இந்த சூரியனுடைய வெளிச்சத்தை என்ன பண்ணுது? இந்த சந்திரன் பின்தொடர்ந்து வருது. இந்த சூரியனை என்ன பண்ணுது? ஃபாலோ. சூரியன் தான் மெயினான பிக்சரே இங்க. அதுதான் மெயின் பிக்சர். அது தொடர்ந்துதான் எல்லாமே பின்னாடி வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் சந்திரன். அந்த சந்திரன் என்ன பண்ணுது? இந்த சூரியனை பின்தொடர்ந்து அப்படியே வருது. சூரியன் நகர்ந்து போயிட்டே இருக்கா, அது பின்தொடர்ந்தே சூரியன் இருக்கிற இடத்துல டக்குன்னு வந்தோம்னா அது அப்படியே என்னது? இருளாயிருது. சரிங்களா? அப்ப அந்த இடத்துல இருள் ஆகினதுக்கு பிறகு நமக்கு என்னது? நமக்கு அதுல ஒரு அருக்கொடை இருக்குது. இத தலஹ, அதை பின்பற்றக்கூடியதாக இருக்கிறது. இந்த இடத்துல தலஹ ஹ அப்படின்னு முடியுது பாத்தீங்களா? இந்த ஹ அப்படிங்கிறது இந்த எதை குறிக்கிறதுங்கிறத நம்ம பின்னாடி பார்ப்போம். சரிங்களா? சோ இந்த இடத்துல இந்த சந்திரன் தலா எத்லு, தலா எத்லு, தலஹங்கிறதுல பாருங்க அந்த வார்த்தைக்கு தலா எத்லு. எத்லு அப்படிங்கிறது என்னன்னா திலாவா, திலாவான்னு சொல்லுவாங்க. திலாவத் கிடையாது ஆக்சுவலா இங்க. ஆனா திலாவத்துக்கான மீனிங் என்ன? நான் திலாவத் பண்ணேன், குரானை திலாவத் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? சோ நல்லா எழுதிக்கோங்க. தலா எத்லு அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திலாவா அப்படிங்கிறது. ஆனா இந்த இடத்துல திலாவாங்கிற அர்த்தத்தை குறிக்கல. இப்ப திலாவாக்கு என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா நம்ம குரான் ஓதுறோம், திலாவத் பண்றோம். சரிங்களா? அது அப்படியே வாசிக்கிறோம் பார்த்து. அப்ப அந்த மனுஷன் அதை பார்த்து ஒரு மனுஷன் வாசிக்கிறப்போ என்ன பண்றான்? அதை தொடர்ந்து என்ன பண்றான்? அண்டர்ஸ்டாண்ட் பண்றான். அதை என்ன வச்சு ஃபாலோ பண்ணா? இப்ப அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படின்னு நான் வாசிக்கிறேன், திலாவத் பண்றேன். அந்த திலாவத்தை எது பின்தொடர்ந்து வருது அப்படின்னா என்னுடைய புரிதல், அண்டர்ஸ்டாண்டிங். எல்லா புகழும் இறைவனுக்கே, ரப்பில் ஆலமீன், இந்த உலகத்தை படைத்த அதிபதியாகி அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் அப்படின்னு அந்த புரிதல் அப்படிங்கிறது என்ன பண்ணுதுன்னா அதை பின்தொடர்ந்து வருகிறது. எப்படி சூரியனை சந்திரன் பின்தொடர்ந்து வருகிறதோ அதே போல திலாவாங்கிறது என்ன அப்படின்னா நீ வாசிக்கிற, நீ அதை வாசிக்கிறப்ப அந்த புரிதல் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் என்ன பண்ணுது? இந்த வாசிப்போட தொடர்ந்து பின்தொடர்ந்து வருகிறது. புரியுதுங்களா உங்களுக்கு? திலாவா. அப்போ தலா எத்லு அப்படிங்கிறது சூரியனை பின்தொடர்ந்து வரக்கூடியதாக இருக்குது. வல் கமரி, அந்த சூரியன் சந்திரன் மீது சத்தியமாக, இத தல தலஹ, தலஹ என்பது என்ன? அதை பின்தொடர்ந்து வரக்கூடியதாக இருக்கிறது. சரிங்களா? இந்த இடத்துல என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யத்லூனஹு ஹக்க திலாவதி, அதை நம்ம வாசிப்பதன் மூலமாக அதனுடைய அர்த்தத்தை அது பின்தொடர்ந்து பின்னாடியே அதை நம்ம என்ன பண்றோம்? புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கறதுதான் அதனுடைய அர்த்தம். சரிங்களா? சோ வல் கமரி இத தலஹ, ஓ இந்த சந்திரனாகப்பட்டது சூரியனை பின்தொடர்ந்து வருகிறது. எப்போ? இது சூரியன் மறைந்த பிறகு அதை பின்தொடர்ந்து இந்த சந்திரன் என்ன பண்ணுது? நமக்கு அது மெல்லிய, அதாவது ரொம்ப மெதுவான கம்மியான வெளிச்சத்தை நமக்கு தருது. சோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் கம்மிங் அப் இந்த ஹொரைசன், அது என்ன பின்தொடர்ந்து வருது அப்படிங்கறதுதான் அந்த தலாஹங்கிறதுக்கான அர்த்தம். இதுக்கு இன்னொரு அர்த்தமும் நமக்கு சொல்லுவாங்க இரண்டாவதாக. இத தலஹ, அதனுடைய வெளிச்சத்தை பின்தொடர்ந்து வரும்போது. எதனுடைய வெளிச்சத்தை? அதாவது ஒரு பகல் பொழுதுல ஒரு சூரியன் என்ன பண்ணுதுன்னா நமக்கு வெளிச்சம் தருது இல்லைங்களா? அதே போல அந்த சூரியனை பின்தொடர்ந்து வர்ற இந்த சந்திரன் அதுவும் என்ன பண்ணுதுன்னா நமக்கு என்ன பண்ணுது? வெளிச்சத்தை தருது. ஆனா சூரியன் போல கிடையாது, இது கொஞ்சம் கம்மியான வெளிச்சத்தை தருது. சரிங்களா? டிஃபரெண்டா இருக்கு. சூரியனுக்குள்ள வெளிச்சமும் சந்திரனுக்குள்ள வெளிச்சமும் டிஃபரெண்டா இருக்கு. ஆனா நம்ம தேவைக்கு ஏற்றாற் போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை என்ன பண்றாங்கன்னா ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. பகல்ல வரக்கூடிய அந்த வெளிச்சமாகப்பட்டது ரொம்ப பெருசு, ரொம்ப அப்படியே கண்ணு கூசுற மாதிரி இருக்கும். ஆனா இரவில் வரக்கூடிய அந்த வெளிச்சமாகப்பட்டது நமக்கு தேவையான ஒரு சின்ன லேம்ப் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வெளிச்சத்தை தருது. சரிங்களா? வல் கமரி இத தலஹ, இதுவும் அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய அற்புடையாக இருக்குது. ஏனென்றால் இந்த வானத்துல இரவு நேரத்துல சந்திரன் என்பது இல்லை என்றால் முதல்ல என்ன விஷயம் மிஸ் ஆகும்? என்ன விஷயம் இருக்காதுன்னா அழகு என்பது இங்கு இருக்காது. நீங்க நிறைய பேர் உதாரணத்துக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா சந்திரன், உன் முகம் சந்திரன் போல இருக்குது, நிலவு மாதிரி, அப்பா அவ்வளவு அழகா இருந்துச்சு பாக்குறதுக்கே அப்படிதான் சொல்லுவோம். என்னதான் சூரியன் அவ்வளவு பிரகாசம் கொடுத்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவங்களுடைய அழகை விவரிக்கும் பொழுது சந்திரன் போன்ற முகம் அவர்களுக்கு பிரகாசமானதாக இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்ப அந்த சந்திரன் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு அழகு, பியூட்டி அப்படிங்கிறது குறிக்கக்கூடியதாக இருக்கிறது இல்லைங்களா?
அப்போ அந்த சந்திரன் இல்லை என்றால் அந்த வானத்தில் இருக்கக்கூடிய அந்த அழகு என்பது நமக்கு என்ன பண்ணும், மிஸ் ஆகும். அழகிற்கு உதாரணமாக சொல்லக்கூடிய அந்த சந்திரன் வந்து என்னது, அந்த இடத்துல இல்லாம போயிரும் இல்லைங்களா? இப்போ இந்த சந்திரனுடைய அந்த வெளிச்சம் பறிக்கப்பட்டுச்சு அப்படின்னா இருக்க முடியுமா? இப்ப நிறைய பேர் கேட்கலாம், நைட்ல வந்து என்ன பண்றாங்கன்னா, நிறைய பேர் வந்து ரொம்ப ஏதோ லைட்டே இல்லாத ஒரு இடத்துக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க பாருங்க, சவுதிக்கெல்லாம் நீங்க வந்தீங்க அப்படின்னா, பை ரோடா வந்தீங்கன்னா லைட்டே இருக்காது, உங்களுக்கு ஸ்ட்ரீட் லைட்டே இருக்காது. நிறைய 600-700 கிலோமீட்டருக்கு கிட்ட பாத்தீங்கன்னா லைட்டே இருக்காது. ஃபுல்லா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த காரோட லைட்ல தான் இருக்கு. அந்த கார் லைட்டே ஆஃப் பண்ணிட்டீங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன வெளிச்சம் தெரியும். அந்த சந்திரனோட அந்த வெளிச்சம், அந்த சந்திரனோட வெளிச்சமும் இல்லைன்னா கண்டிப்பா நம்மளால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது இல்லைங்களா? சந்திரனோட வெளிச்சம் கம்மியா இருந்தாலும் இரவில வந்து நமக்கு அது பாதை காண்பிக்கக்கூடிய ஒரு வெளிச்சமாக நமக்கு அது இருக்கிறது. இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல முக்கியமானது என்னன்னா, நமக்கு கரண்டே இல்ல அப்படின்னா கூட நிறைய ஸ்காலர்ஸ், நிறைய மேதைகள்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த நிலவினுடைய வெளிச்சத்துல உட்கார்ந்து படிச்சிருக்காங்க. நமக்கே தெரியும் இல்லைங்களா? ரொம்ப ஏழ்மைப்பட்ட இருக்கக்கூடியவங்க, தங்க வீட்டுல எலக்ட்ரிசிட்டியே இல்லைன்னு சொல்லக்கூடியவர்கள் கூட ரோட்ல உட்கார்ந்து என்ன பண்றாங்க, இந்த நிலவினுடைய வெளிச்சத்துல படிக்கக்கூடியவங்களும் நம்ம நிறைய பேர் பார்த்திருக்கோம். அந்த மாதிரிதான் நிறைய ஸ்காலர்ஸ் இருந்திருக்காங்கிற ஒரு விஷயம் வந்து இங்கு சொல்லி காட்டப்படுகிறது. சோ வல் கமரி இதா தலஹ, இந்த சந்திரனாகப்பட்டது இந்த வெளிச்சம், இந்த பாதை தருவது மட்டும் அல்லாது நமக்கு என்ன பண்ணுதுன்னா, நிறைய அதனுடைய வடிவத்துல மாறுது, ஷேப்ல. முழுசாவே ரவுண்டாவே இருக்குமா? இந்த பிக்சர்ல நீங்க நம்ம எல்லாரும் பாக்குறோம், எப்படி இருக்கு, ரவுண்டா இருக்கு, வட்டமா இருக்கு இல்லைங்களா சந்திரன்? இதே மாதிரிதான் எப்பயுமே இருக்குமா சந்திரன்? சொல்லுங்க யாராவது, இதே மாதிரிதான் இருக்குமா? சந்திரனால இப்படிதான் இருக்கு. மாஷா அல்லாஹ். வளர்பிறை தேய்பிறை அப்படியே வளர்ந்துட்டே வரும். சரி, எதற்காக இந்த வளர்பிறை தேய்பிறை இது எதுக்காக அல்லாஹ் இதை படைச்சிருக்காங்கிற இது தெரியுமா? சொல்லுங்க, அதுக்கு காரணம். நாட்கள் கணக்கெடுக்காங்க. மாஷா அல்லாஹ். நாட்கள், நேரங்கள், காலங்களை கணக்கிடுவதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சந்திரனை இவ்வாறு படைத்திருக்கின்றான். சரிங்களா? அந்த காலத்துல இன்னைக்குதான் நம்ம டைம் கிளாக் எல்லாம் வீட்டுல எல்லாரும் வந்து மாட்டிருக்கோம் ரூமுக்கு. அந்த காலத்துல எல்லாம் கிளாக்ஸ் கையில வச்சிருந்தாங்களா? மணி கடிகாரங்கள் கையில வச்சிருந்தாங்கன்னா கிடையாது. எதை பார்த்தாங்க? இந்த சந்திரனுடைய இந்த இதை பார்த்துதான் என்ன பண்ணாங்க, ஓகே இது இந்த நாள், இது இந்த மாசம், இது இந்த தேதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தை கணக்கிடக்கூடியதுக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனை ஒவ்வொரு வடிவத்திலும் என்ன பண்ணிருக்கான்னா படைச்சிருக்கான். அது வளர்றது, அது தேய்றதும், இது எல்லாத்தையுமே வந்து இதுவும் அல்லாஹ்வினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு கருணையாக, ஒரு அருளாக இருக்கிறது. ஒரு மாசத்துல ஒரு நேரம் என்ன அப்படிங்கறது எல்லாத்தையும் கணக்கிடுவதற்காக படைச்சிருக்கான். சோ சந்திரனை எந்த காரணத்துக்காக படைச்சிருக்கான்? அழகிற்காக, வானத்தில் ஒரு விளக்கு போல அமைத்து அழகிற்காக படைச்சிருக்கான். இரண்டாவது, அது காலம், நேரம் இவற்றையெல்லாம் தெரிந்து கொள்வதற்காக படைச்சிருக்கான். மூன்றாவது, நம்ம இரவு நேரத்துல நம்ம வந்து பாதை வந்து செல்வதற்காக அந்த இருள் வந்து நமக்கு என்ன பண்ண வழிகாட்டக்கூடிய ஒரு ஒளியாக இந்த சந்திரனை படைச்சிருக்கான். சோ இதெல்லாம், இதுல ஏதாவது ஒண்ணு இல்லை அப்படின்னா கூட நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய விஷயங்கள் அடியாகும். ஆனா நமக்கு தேவையானது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பர்ஃபெக்ட்டா செஞ்சு கொடுத்திருக்கான். அந்த உலகத்துல நீ இருக்கணுமா? ஆனா நம்ம என்ன பண்றோம், கண்ணு கொடுத்திருக்கான், காது கொடுத்திருக்கான், மூக்கு கொடுத்திருக்கான், கை காலு எல்லாம் கொடுத்திருக்கான், தேவையான வெயில், பகல், இரவு எல்லாத்தையும் கொடுத்திருக்கான். இருந்தும் நம்ம எந்திரிச்சு என்ன பண்றோம், அல்லாஹ் ஏண்டா எனக்கு மாத்திரம் இப்படி ஒரு சோதனை கொடுக்குறல்ல, நான் என்னடா பாவம் பண்ணேன், எல்லாரும் ஊர்ல எல்லாம் நல்லா இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் இருக்கு, நமக்கு இல்லாத ஒரு விஷயத்த மத்தவங்களோட ஒப்பிட்டு என்ன பண்றோம்னா இது பண்றோம். நம்ம என்ன பண்றோம்னா, அல்லாஹ்வை பத்தின நெகட்டிவ்ஸ் மாத்திரம் தான் நம்ம என்ன பண்றோம், நெகட்டிவா பத்தி தான் பேசுறோம். நமக்கு இல்லாத ஒரு விஷயத்த நெகட்டிவா தான் அல்லாஹ் கிட்ட வந்து நம்ம சொல்றோம், எனக்கு இது இல்ல அது இல்ல. நீ அல்லாஹ் வந்து கொடுத்திருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை பேசணும்னா அவ்வளவு இருக்குது, லட்சத்துல இருக்குது, கணக்கே இல்ல. ஆனா அதை பத்தி நம்ம என்னைக்காவது பேசுறோமா? மனிதர்களுடைய இயல்பே அப்படிப்பட்டதாக தான் இருக்குதுங்கிறது அல்லாஹ் ஒரு சூறால சொல்லி காட்டுறான். அது என்ன பண்றான், மனுஷங்க வந்து நன்றி கெட்டவங்களாதான் இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க, இந்த மாதிரி குறைகளை மட்டுமே பேசிக்கிட்டு இருக்காங்க, நெகட்டிவ்ஸ் மாத்திரம் தான். அதனால அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இன்ஷா அல்லாஹ் பின்னாடி வரக்கூடிய சூறால நம்ம அதெல்லாம் நம்ம பார்ப்போம். பாசிட்டிவ்ஸ பத்தி பேசுங்க, நல்ல விஷயங்களை பத்தி பேசுங்க. நமக்கு ஏதாவது ஒரு சோதனை ஏற்பட்டாலும் கூட ஓகே, அல்லாஹ் இதுல ஏதோ நல்லது வச்சிருக்கான், இதுல வந்து நமக்கு தெரியாத ரகசியம் ஏதோ இருக்கிறது, அல்லாஹ் எனக்கு இவ்வளவு கொடுத்திருக்கான், எவ்வளவு பேர் இதெல்லாம் இல்லாம இருக்காங்க, இந்த வசதி இல்லாம இருக்காங்க, அந்த பார்வை இல்லாம இருக்காங்க, இந்த பேச்சு இல்லாம இருக்காங்க, எனக்கு இதை கொடுத்திருக்கான். அந்த ஒவ்வொரு கஷ்ட காலத்திலும் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடிய அந்த உள்ளத்தை அல்லாஹ் விரும்பக்கூடியவனாக இருக்கிறான். நம்ம அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஈமான்தாரிகளாக தான் இருக்கணும். இந்த காலத்துல சஹாபாக்கள் இருந்த மாதிரியான ஈமான்களோட தான் நம்ம இருக்கணும். நம்ம கிட்ட இருக்க ஈமான் ரொம்ப பலவீனமானதாக இருக்கு. சின்ன ஒரு கஷ்டம் வந்தா கூட, சின்ன உடம்பு சரியில்லைன்னா கூட உடனே என்ன பண்றோம், அது வந்து என்னமோ தெரியல, அல்லாஹ் என்ன ரொம்ப சோதிக்கிறான், நான் என்னதான் பாவம் பண்ணேன், அப்படிதான் நம்ம நெகட்டிவா தான் பேசுறோம். நம்ம
பாரு எனக்கு ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டே இருக்குது, ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே இருக்கு, அது மாதிரியாத எல்லாருக்கிட்டே பேசிட்டே இருக்கிறப்ப அல்லாஹ் கொடுத்திருக்க அற்படைகளை பத்தி நம்ம பேசுறதே கிடையாது இல்லைங்களா? ஏன்னா அது நமக்கு எல்லாமே அப்பவே அப்படி இருந்துட்டே இருக்கிறதுனால டிஃபால்ட்டா அதுக்கான மதிப்பே இல்லாம போயிருச்சு. இன்ஷா அல்லாஹ் இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய படிப்பினை என்ன அப்படின்னா, நமக்கு என்ன கஷ்டங்கள், ஏதாவது ஒரு குறைகள், ஏதாவது ஒரு கவலைகள் நம்ம வாழ்க்கையில இல்லாம இருக்காது. உடலாலும் சரி, உள்ளத்தாலும், பணத்தாலும், பிள்ளைகளாலும், கணவர்களாலும், மாமனார் மாமியார் ஏதாவது ஒரு விதத்துல எல்லாருக்குமே ஒரு அறிவுரை அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா இருக்கதான் செய்யும். ஆனாலும் அந்த நிலையிலும் அல்லாவை திக்ரு செய்யக்கூடிய, அல்லாவினுடைய வல்லமையை புகழக்கூடிய, அவனை என்றுமே துதித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாவை, உள்ளத்தை உடையவர்களாக நம்ம ஆக்கி வைக்கணும். நம்ம என்ன பண்ணணும்? இன்ஷா அல்லாஹ் மாறணும். அப்படிதானே? ஏதாவது ஒண்ணுச்சுன்னா திருப்பி 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 அதவே சொல்லிட்டு இருக்காம அதை அப்படியே என்ன பண்ணு, மறந்துட்டு அந்த நேரத்திலயும் திக்ர் பண்ணி பாருங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நமக்கு அதற்கான கூலியை நமக்கு வந்து கண்டிப்பா தராம இருக்க மாட்டான். நம்மளுடைய ஈமானுடைய நிலையும் உயரும். நம்மளுடைய எல்லா விஷயங்களும் கஷ்டங்களும் நம்மளை விட்டு சீக்கிரமே பறந்து ஓடக்கூடிய ஒரு நிலையை நம்ம என்ன பண்ணுவோம்? கண்கூடாக காண்போம். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கான உதவியும் அருளையும் நம் மீது பொழிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது சூரியன், இரண்டாவது பார்த்தது சந்திரன். சரிங்களா? சோ அதுல நமக்கு என்னென்ன அற்கொடைகள் இருந்தது, இதுல என்னென்ன அற்கொடைகள் இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். சரிங்களா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா வன்னஹாரி இதா ஜல்லஹா, வன்னஹாரி இதா ஜல்லஹா, சூரியனால் பகல் வெளியாகும் போது அதன் மீதும் சத்தியமாக. பகல் இப்ப வந்து ஃபர்ஸ்ட் சூரியனை பத்தி பேசியாச்சு, சந்திரனை பத்தி பேசியாச்சு, இப்ப பகலை பத்தி பேசுறாங்க. இந்த பகல் எப்படி வரும்? சூரியன் வந்தாதானே அதை பகல் நம்ம சொல்லுவோம். சூரியன், சரிங்களா? அப்போ அந்த சூரியனால் பகல் வந்து வருது, வெளிச்சம் வருது. அந்த காலை பொழுதின் மீது சத்தியமாக அல்லாஹ் இந்த இடத்துல நமக்கு வந்து பேசி காட்டுறான். வன்னஹாரி, அந்த பகலின் மீது, அது வெளிப்படுத்தக்கூடிய வெளிச்சத்தின் மீது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நாளின் மீது சத்தியம் பண்றாங்க. ஓகே, இந்த பகல் அப்படிங்கிற இந்த நாள்ல என்னென்ன அம்சங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இத ஜல்லஹ அப்படிங்கிற அம்சங்கள்லாம் இருக்கு. எப்படி இருக்கு? இப்ப பகல் வந்துருச்சுன்னா இந்த இடத்துல ஹ ஜல்ல ஹ அப்படின்னு முடியுது பாத்தீங்களா? இந்த ஹ அப்படிங்கிறது எதை குறிக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பூமியை, இந்த ஏர்த் இருக்குல்ல எல்லாம், இந்த பூமியை வந்து குறிக்கக்கூடியதாக இருக்குது. சரிங்களா? ஏன்னா ஒரு காலை பொழுதுல, ஒரு பகல்ல, ஒரு நாள்ல வந்து வெளிச்சம் வந்துருச்சுன்னா அது என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாமே நமக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரியக்கூடியதா ஆயிடுச்சு. நம்ம வீட்டுல இருக்கோம், ஜன்னல் சைட்ல இப்படி எட்டி பாக்குறோம், நைட் டைம்ல பாக்குறேன், உங்களுக்கு எல்லாமே தெரியுமா? எய்தாப்புல சும்மா வந்து எதிராப்புல வந்து மனை இருக்கும், ஒரு மனை சும்மா காலியா இருக்கக்கூடிய மனை, அங்க மரங்கள் இருக்கும், கீழே இதெல்லாம் இருக்கும். அது பகல்ல பார்த்தோம்னா நமக்கு தெரியும், அழகா இருக்கும், பச்சை பசேல் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். இதே நைட்ல போய் அந்த ஜன்னல் சைட்ல நம்ம பார்த்தோம்னா நமக்கு தெரியுமானா தெரியாது. அப்போ இந்த பகல், இந்த வெளிச்சம் இந்த பூமிக்கு என்ன கொடுக்குது அப்படின்னா, வெளிச்சம் கொடுப்பதன் மூலமாக விசிபிள் ஆக்குது. நம்ம எல்லாத்தையும் அதை நம்ம எதையுமே மறைத்து வைத்ததாக இல்லாம வெளிப்படுத்தி விடுகிறது. இந்த நாள், இந்த வெளிச்சம் அந்த எல்லா பூமியில இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நமக்கு என்ன பண்ணுதுன்னா, கண்கூடாக விசிபிளாக பார்க்கக்கூடியதாக என்ன பண்ணுதுன்னா ஆக்கி வச்சிருது. சுவன்னஹாரி இதா ஜல்லஹா, அந்த நாளாகப்பட்டது இந்த வெளிச்சத்தின் மூலமாக இந்த ஒட்டுமொத்த பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் என்ன பண்ணுது? டிஸ்பிளே பண்ணிருது. அதனுடைய அழகை வெளிப்படுத்தி விடுகிறது. அது வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வெளிச்சமாக இருக்குது. இதுதான் இந்த பூமியினுடைய அம்சமா இருக்கு. இந்த பூமியில நம்ம பார்த்தோம்னா சொல்லுவோம், மேல ஹெலிகாப்டர்லயோ பிளைட்ல பறக்கிறப்பயோ இல்ல பஸ்ல போயிட்டு இருக்கப்பயோ இல்ல ட்ரெயின்ல போயிட்டு இருக்கப்போ என்ன சொல்லுவோம்? அப்பா சூப்பரா இருக்கு இந்த வயல் பாக்குறதுக்கு. அப்ப என்ன பண்ணுது? அந்த வெளிச்சத்தின் மூலமாக நம்ம என்ன பண்றோம்? இந்த பூமியில் இருக்கக்கூடிய இந்த அழகை ரசிக்கக்கூடிய ஒரு நிலை வந்து அல்லாஹ் என்ன பண்றான்? விசிபிள் ஆக்கி கொடுக்குறான் இல்லைங்களா? அப்போ இது எல்லாத்தையும் நம்ம பார்க்க முடியாம இருந்தா இது எப்படி இருக்கும்? நிறைய பேர் சொல்லுவோம், நாங்க எஸ்பெஷலி வெளிநாட்டுல இருக்கக்கூடியவங்க சொல்லுவாங்க, காஞ்சி போய் கிடக்குது பாலைவனத்துல, ஊருக்கு போனா 4 பச்சை பசேன்னு மரங்கள் செடி கொடியை பாக்குறது கண்ணு குளிர்ச்சியா இருக்கும். அப்போ ஒரு வருஷம் சும்மா இருந்துட்டு நம்ம போயிட்டு வரவங்களே இப்படி சொல்றான், எந்த ஒரு இதுவுமே இல்லாம இருளாவே இருக்குது, நைட்டு தான் அவனுக்கு பகலே கிடையாதுன்னா எப்படி இருக்கும் மனுஷ வாழ்க்கை? மனுஷன் வெறுத்து போயிருவான். இப்போ இந்த மனுஷனுடைய மனநிலை மாறணும்னா கூட ஒரு டாக்டர்கிட்ட சைக்கியாட்ரிஸ்ட போனா கூட அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க வந்து சும்மா இந்த மாதிரி சில்லுன்னு நல்ல இடத்துக்கு போயிட்டு வாங்க, நல்ல கண் குளிர்ச்சியான இடத்துக்கு ரிலாக்ஸா இருந்துட்டு வாங்க, வெக்கேஷன் போயிட்டு வாங்க. எதுக்கு அப்படின்னா நம்மளுடைய வேலை பார்த்து இல்லாம அந்த வெளிச்சத்துல அந்த பச்சை பசேல் அந்த அழகை, இந்த பூமியில இருக்கக்கூடிய அழகை பார்ப்பதன் மூலமாக நம்மளுடைய உள்ளத்துல இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ், கஷ்டங்கள் எல்லாம் என்ன பண்ணுதுன்னா மாறுகிறது. சரிங்களா? அதுவும் மிகப்பெரிய ஒரு அற்புடை. இந்த பகல் வந்து இருக்கிறதுனாலதான் என்ன பண்றோம்?
இதுக்கு முன்னாடி பார்த்தோம் பகலை அல்லாஹ் எதற்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கான், எதுக்கு கொடுத்திருக்கான்? நம்ம ஃபர்ஸ்ட் இதுல பார்த்தோம். என்ன எது காரணத்துக்காக பகலை கொடுத்திருக்கான் சொல்லுங்க. முதல் சூறால பார்த்தோம் நம்ம. வெளிச்சத்துக்கு வேண்டி. அதான் வெளிச்சம் எதற்காக அந்த நாளை வந்து கொடுத்திருக்கான் அல்லாஹ். ஒரு அருக்கொடை நம்ம வாழ்வாதாரம் தேடுவதற்காக. மாஷா அல்லாஹ், எக்ஸலன்ட் சிஸ்டர், மாஷா அல்லாஹ். நம்ம வந்து நமக்கு தேவையான விஷயங்களை வெளியில போய் நம்ம சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக, நமக்கு வாழ்வாதாரத்தை தேடுவதற்காக படைச்சு கொடுத்திருக்கான். அந்த ஒரு அருக்கொடை அங்க சொல்லிட்டு இங்க என்ன சொல்றான், இந்த பகல் வந்தாதான் இந்த பூமியில இருக்கக்கூடிய அழகை நீங்க பார்க்க முடியும் விசிபிளா. மாஷா அல்லாஹ், பாத்தீங்களா? அந்த பாயிண்ட் பிடிக்கணும். பகல்னால அல்லாஹ் இதெல்லாம் கொடுத்திருக்கான் அப்படிங்கிற அந்த எல்லாத்தையும் கோர்வையா சேர்ந்து கொண்டு வந்தோம்னாதான் அல்லாவை நம்ம என்ன பண்ண முடியும், நினைக்கிறப்போ அல்லாஹ் இதெல்லாம் கொடுத்திருக்கான் அப்படிங்கிற அந்த ஒரு நன்றி உள்ளம் வந்து நம்ம மனசுல வந்து நமக்கு தோணும். சரிங்களா? சோ 2 விஷயம். ஃபர்ஸ்ட் சூறால நம்ம பார்த்தது என்ன, வாழ்வாதாரத்தை தேடுவதற்காக. இங்க எதற்காக கொடுத்திருக்கான், இந்த பூமியில் இருக்க அழகை வெளிப்படுத்தி ரசிப்பதற்காக நமக்கு கொடுத்திருக்கான். சரிங்களா? சோ வன்னஹாரி இத ஜல்லஹ, ஜல்ல அப்படின்னு வந்திருக்கு இல்லைங்களா? இந்த ஜல்லா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஜல்வ், ஜல்வு, ஜல்வு அப்படின்னா என்னன்னா வெளிச்சத்தை அப்படி எரியுது. இப்போ ஒரு லைட் டக்குன்னு நம்ம போட்டோம் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்காக சொல்ல, லைட்டை போட்டோம்னா அந்த வெளிச்சம் வந்து அப்படியே வெளிச்சம் அப்படி படர்ந்து அப்படி விரியுது இல்லைங்களா? விரிகிறதுனாலதான் அந்த இடம் ஃபுல்லா நமக்கு என்ன பண்ணுதுன்னா தெளிவா தெரியுது. இருட்டா இருக்கிற ரூம்ல போய் டக்குன்னு ஒரு சுவிட்சை போடுறீங்க, அந்த வெளிச்சம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா விரியுது, அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுது இல்லைங்களா? அததான் ஜல்லா, ஜல்வு. ஜல்வு அப்படிங்கிற வார்த்தையில ஜல்லாக. சரிங்களா? அப்போ இந்த நாள் வர்றது, இந்த பகல் என்பது வர்றது என்னன்னா, இது வந்து அல்லாஹ்வினுடைய முழுமையான மகிமையை வந்து இங்க நமக்கு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. இதுவும் நமக்கு பழகி போன ஒரு விஷயமா இருக்கு இல்லைங்களா? பகல் வருது, இரவு வருது, நைட்டு போய் தூங்குறோம், குரான் ஓதுறோமோ, தொழுகிறோமோ, திக்ர் பண்றோமோ, நல்லது செய்யறோமோ, அதெல்லாம் கிடையாது. நைட்டு வருது, தூங்குறோம், சாப்பிடுறோம், சமைக்கிறோம், காலையில வருது அப்படிங்கறதுனால இந்த சூரியனோட மகிமை தெரியல, சந்திரனோட மகிமை தெரியல, பகலோட மகிமை தெரியல, இரவோட மகிமை தெரியல. இந்த மகிமைகள் எல்லாம் அல்லாஹ் இந்த வசனத்தின் ஊடாக நமக்கு சொல்லி காட்டுறான். இப்ப நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு இந்த படிச்ச வசனத்துல இருந்து இந்த விஷயங்கள் எல்லாம் கொண்டு என்ன பண்ணுங்கன்னா நினைச்சு பாருங்க. அப்பா இதெல்லாம் எப்படி கொடுத்திருக்கான், இதெல்லாம் நம்ம வந்து ஒரு கண்டுக்க கூட இல்லாம இருந்திருப்போம். இன்னைக்கு அதை நினைச்சு மனமுருகி அல்லாவிற்கு இதை எனக்கு கொடுத்த வல்லவனாகி அல்லாஹ் உனக்கே எல்லா புகழும் சொல்லிட்டு நீங்க அல்லாஹ் என்ன பண்ணுங்க, துதி பாடுங்க. அல்லாஹ் மிகுந்த அவனுக்கு என்ன அவனுடைய அந்த சந்தோஷத்தை பெறக்கூடியவர்களாக நம்ம இருப்போம். சரிங்களா? சோ ஜல்வ் அப்படிங்கிறது என்னன்னா வெளிச்சத்தை எரிவது. அதன் மூலமா அந்த இடத்துல இருக்கிறது எல்லாம் எல்லாத்தையும் நமக்கு விசிபிளா நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடியதாக மாறுகிறது. சரிங்களா? அதே போல என்ன பண்ணுது, ஒரு பகலாகப்பட்டது சூரியனையும் நம்ம என்ன பண்ணுது, நல்லா கண் கொண்டு பார்க்க முடியுது. சூரியன் தான் வெளிச்சத்தை தருது, ஆனா அந்த சூரியனவே அந்த வெளிச்சம் இருக்கிறதுனாலதான் நம்ம என்ன பண்ண முடியுது, பார்க்க முடியுது. சரிங்களா? இத ஜல்லஹ, ஒரு நாள் என்பது இந்த சூரியன் என்ன பண்ணுது, பார்க்கக்கூடிய அளவிற்கு அந்த வெளிச்சமானதாக ரொம்ப அழகானதாக ஆக்கி வைக்கிறது. சோ வன்னஹாரி இத ஜல்லஹ, ஃபர்ஸ்ட் சூரியன், வஷம்சி அதுக்கப்புறம் சந்திரன், வல் கமரி அதுக்கப்புறம் பகல், வன்னஹாரி இதன் மீதெல்லாம் சத்தியம் பண்றான். அந்த விஷயங்களுக்கெல்லாம் எவ்வளவு சிறப்புகள் இருக்குது அப்படிங்கறத நம்ம வந்து பாக்குறோம். இப்ப 4வது வசனம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, வல்லைலி இதா யக்ஷாஹ, லைல், லைலத்துல் கத்ர். லைல்னா என்னது சொல்லுங்க பாக்கலாம். இரவு. மாஷா அல்லாஹ், சூறாலே தெரியும் லைலத்துல் கத்ர் வந்துருச்சு, இரவு வந்துருச்சு, கதிரினுடைய இரவு வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அப்ப லைல் ஃபர்ஸ்ட் ஷம்ஸ் சூரியன், கமர் சந்திரன், நஹார் பகல், நாள், அதுக்கப்புறம் லைல் அப்படிங்கிறது இரவு. சரிங்களா? இரவின் மீது சத்தியமாக, வல்லைலி இரவின் மீது சத்தியமாக, இதா யக்ஷாஹ அது தன்னை மூடிக்கொள்ளும் போது, அது மூடிக்கொள்ளும் போது. இந்த இடத்துல வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன இடத்துல இரவின் மீது சத்தியம் பண்றாங்க. சரிங்களா? சரி, இரவினுடைய எந்த அம்சத்தை வந்து இந்த இடத்துல சத்தியம் பண்றாங்க? இரவுன்னு ஒன்னு பொதுவா சொல்லிட்டான். எந்த அம்சத்தை வந்து சத்தியம் பண்றாங்க அல்லாஹ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதா யக்ஷாஹ மூடிக்கொள்ளக்கூடிய அந்த திறன், அந்த ஃபீச்சரை தான் வந்து இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதன் மீது சத்தியம் சொல்றாங்க. யக்ஷா அப்படிங்கிறது வந்து என்னன்னா காஷியா. காஷியா சூரா நம்ம படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்குங்களா? அதனுடைய அர்த்தம் என்ன சொல்லுங்க பாக்கலாம். காஷியா மூடிக்கொள்ளும் பொழுது. மாஷா அல்லாஹ், எக்ஸலென்ட். மூடிக்கொள்ளக்கூடிய, ஓவர்வெல், மூடிக்கொள்ளக்கூடியன்னு பாத்துருக்கோம் இல்லைங்களா? அதுல இருந்துதான் வந்திருக்கு யக்ஷா காஷியா. சரிங்களா? இதா யக்ஷா. அப்போ இது என்ன ஆகுதுன்னா, இந்த இரவு வந்து மூடிக்கொள்கிறது. அந்த மூடுறதுனாலதான் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா,
அந்த இரவை மூடிக்கொள்கிறது. மூடிக்கொள்றதுனாலதான் நமக்கு என்ன, அது இருட்டாயிருக்கு. இந்த எதை மூடிக்கொள்கிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மீனிங் இந்த பூமி. இந்த பூமியில வந்து படர்ந்து இருக்கக்கூடிய அந்த வெளிச்சத்தை எல்லாத்தையும் இது என்ன பண்ணுகிறது, இந்த இரவாகப்பட்டது மூடிக்கொள்கிறது, கவர் பண்ணிடுது. அப்படியே ஃபுல்லா கவர் பண்றதுனால என்ன ஆகுது, அந்த இடத்துல வெளிச்சம் இல்லாம போயிருது. சோ அந்த மூடிக்கொள்ளக்கூடிய அப்படிங்கிற அந்த அவற்றின் மீது சத்தியமாக அல்லாஹ் வந்து சொல்றான். சோ இரவின் மீதும் அது மூடிக்கொள்ளக்கூடிய அந்த அவற்றின் மீதும் அல்லாஹ் என்ன பண்றான்னா சத்தியம் செய்கிறான். சரிங்களா? இப்ப இந்த இடத்துல சரிங்களா, வந்திருக்கா. அந்த வந்து எதை குறிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல சூரியனை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் அந்த வந்து எதை குறிக்கக்கூடியதாக இருந்தது அப்படின்னு பார்த்தோம். இப்ப இந்த இடத்துல இந்த அப்படின்னா சூரியனை குறிக்கக்கூடியதாக இருந்தது. கையில குரான் வச்சிருந்தீங்க, பென்சில் வச்சிருந்தீங்கன்னா மேல இருக்கக்கூடிய 2வது வசனத்துல என்ன, 3வது வசனத்துல இந்த எதை குறிச்சிச்சு அப்படின்னு எழுதி வைங்க. 4வது வசனத்துல இந்த எதை குறிச்சுது அப்படிங்கறத எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? கொஸ்டினா கேட்டா கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. சோ இந்த இடத்துல 4வது வசனத்துல வந்து குறிக்கிறது வந்து சூரியனை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா இரவு வந்து மூடிக்கொள்கிறது, எதையும் சேர்த்து மூடுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சூரியனே தான். அந்த சூரியனோட இந்த வெளிச்சத்தையும் சேர்த்து மூடுறதுனாலதான் வந்து என்ன பண்ணுது, இருளாகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இங்கு சொல்லப்படுகிறது. ஆனா இந்த இடத்துல நான் ஒவ்வொரு இடத்துல வந்து வந்து இதை குறிக்கிறது அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஓவராலா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அப்படிங்கிறதே இந்த சூரியனை குறிக்கக்கூடியதாக தான் இருக்குது. ஏனென்றால் சூரியன் வந்து அதை சுத்தி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ஒரு சூரியன், அது பின்தொடரக்கூடிய சந்திரன், அந்த சூரியன் வர்றதுனால ஏற்படக்கூடிய வெளிச்சம், அந்த சூரியன் இல்லாம போறதுனால வரக்கூடிய இருள், இதை சுத்தி எல்லாம் வர்றதுனால இது எல்லாமே சூரியனை தான் குறிக்கிறது அப்படிங்கிறது இங்க என்ன பண்றாங்கன்னா நமக்கு சொல்லி காட்டுறாங்க. சோ இரவு அதை வந்து என்ன பண்ணுது, மூடிக்கொள்கிறது. இதனால நம்ம என்ன பண்ண முடியல, சூரியனை பார்க்க முடியல. நைட் வந்ததுனால சூரியனை பார்க்க முடியல. சோ இந்த சத்தியங்கள் கசம் எல்லாத்தையும் என்ன பண்றாங்கன்னா நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இது எல்லாமே நான் சொன்ன மாதிரி சூரியனை சுற்றி இருக்கக்கூடியதாக இருக்குது. என்ன, ஷம்ஸ் அப்படிங்கிறது சூரியன், அதற்கு பிறகு துஹா என்பது இந்த சூரியனால் வரக்கூடிய வெளிச்சம், அல் கமர் சந்திரன் என்பது அந்த சூரியனை பின்தொடர்ந்து வரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதுக்கப்புறம் லைல் இரவு வருகிறது, அதுக்கப்புறம் நஹார் பகல் வருகிறது. இது எல்லாமே எதை சுற்றியதாக, எதை சார்ந்ததாக இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா இந்த சூரியனை சார்ந்ததாக இருக்குது. சூரா யாசின்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 37வது வசனத்துல சொல்லி காட்டுறான். என்ன அப்படின்னா, அல்லாஹ் சொல்றான், இந்த இரவை நாங்க என்ன பண்ணிடுறோம், நீக்கி விடுகிறோம். இந்த இரவு வந்து என்ன பண்றாங்க, அதாவது இந்த இரவின் மூலமாக உங்களுக்கு நான் எதை கொடுக்குறேன், இருளை கொடுக்குறேன், உங்களை இருள்ல நான் வச்சிடுறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இந்த இடத்துல சொல்லி காட்டுறேன். ஒரு உதாரணமா, இல்லைன்னா நமக்கு எப்படி இருக்கும், இருளே வச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு அர்த்தமா சொல்லி காட்டுறான். சோ இந்த நாள் என்பதும் இந்த இரவு என்பதும் மாறி மாறி வந்து கொண்டிருக்கக்கூடியதாகவும், இந்த வெளிச்சம் என்பது இருள் என்பதும் மாறி மாறி வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் வந்து இருக்குது. சரிங்களா? சோ இந்த இடத்துல முதல்ல அல்லாஹ் சத்தியம் செய்த விஷயம் என்ன, எதன் மீது சத்தியம் செஞ்சா முதல் வசனத்துல? சூரியன். ஏன் சூரியன் அப்படின்னா அது ரொம்ப பயங்கர பவர்ஃபுல். நமக்கு தெரியும், அது கண்ணு கூட முழுசா கூட பார்க்க முடியாது, கண்ணாடி அந்த மாதிரி இது இல்லாம சூரியனை யாராவது முழுசா நம்ம இந்த பூமியில இருந்து பார்க்க முடியும்னா முடியாது. ஏன்னா அவ்வளோ பவர்ஃபுல். அப்ப எதற்கு அல்லாஹ் முதலில் சூரியன் மீது சத்தியம் செய்கிறான்னா, அல்லாஹ் வந்து இந்த இடத்துல என்ன பண்றான், மிகப்பெரிய ஒரு சைன், ஒரு அடையாளமாக, ஒரு ஆச்சரியமானதாக, ஒரு மிராக்கிளா வந்து இந்த இடத்துல நமக்கு தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக தான் அல்லாஹ் சூரியன்கிறதே ஒரு விஷயம், அதை நம்ம வர்ணிக்கிறப்போ அது பயங்கரமானது, அது ரொம்ப வெளிச்சம் கொடுக்கும், அது நெருப்பு போல இருக்கும், அதை பார்க்க முடியாது அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படிப்பட்ட அந்த ஒரு படைப்பவே நம்ம அப்படி சொல்றோம்னா, அதை படைத்தவன் எப்படிப்பட்ட வல்லமை மிக்கவனாகவும் உயர்ந்தவனாகவும் இருக்கிறான் அப்படிங்கறதான் சொல்றான். அவனுடைய பர்ஃபெக்ஷன் எவ்வளவு நிறைவா செஞ்சிருக்கான், அவன் அந்த ஞானம் எப்படிப்பட்டதாக இருக்கும், அவனுடைய அருள் எப்படிப்பட்டதாக இருக்கும், அவனுடைய கருணை எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் முதல்ல எடுத்தோன்னே என்ன பண்றாங்கன்னா சூரியனை பத்தி அல்லாஹ் சொல்லி அதை சத்தியம் பண்ணாங்க. இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அந்த வரலாற்று தொடர்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நிம்ரூத் அப்படிங்கிற அந்த மன்னர் கிட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஒரு பேச்சு ஆர்கியூமெண்ட் போகும். இந்த மாதிரி நான் தான் கடவுள் என்று நிம்ரூத் மன்னன் வந்து என்ன பண்ணுவான்னா, தன்னைத்தானே கடவுள் என்று சித்தரித்துக் கொள்வான். சொல்லுவான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட, நான் தான் கடவுள், நான் தான் காட், நீ வந்து என்னதான் வணங்கணும் அப்படின்னு சொல்றப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, என்னுடைய இறைவன் ஈஸ்ட்ல இருந்து என்ன பண்றான், சூரியனை இந்த திசையில இருந்து கொண்டு வரான். சரி, அவன் அந்த பக்கம் கொண்டு வரான்ல, நீ வந்து வெஸ்ட் சைட்ல இருந்து எனக்கு என்ன பண்ணு, சூரியனை வரவை, நீ கடவுளுங்கிறல்ல,
நீ இறைவன்கிறல, நீ வெஸ்ட் சைட்ல இருந்து உன்னோட சூரியனை நீ வந்து வரவை அப்படின்னு சொன்னோடனையும் என்ன ஆச்சு? அப்படி ஷாக் ஆயிட்டான் நிம்ருத் மன்னன். எப்படி அது முடியும்? சாத்தியம் எப்படி சாத்தியமாகும்? இறைவனால் படைக்கப்பட்ட அந்த விஷயம் இறைவனால் மட்டுமே என்ன பண்ண முடியும்? அது உதிக்க வைக்கவோ மறைக்க வைக்கவோ முடியும். அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன இந்த வார்த்தை அவனுக்கு என்ன நிம்ருத் மன்னனுக்கு ஒரு பெரிய ஒரு ஷாக்கை கொடுத்துச்சு. ஏன்னா அவனால முடியாது, அவனுக்கு அதுக்கான சக்தி கிடையாது, பலம் கிடையாது. பலவீனமான அழிந்து போகக்கூடிய சரீரத்தை கொண்ட அந்த நிம்ருத் மன்னன் அந்த இடத்துல என்ன பண்ணான்? அப்படியே ஷாக் ஆகி போய் நின்னான். சோ அந்த சூரியன் அப்படிங்கிறது இட்ஸ் எவ்ரிதிங். அது வந்து பகல் இரவு வெளிச்சம் எல்லாத்தையுமே தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு அற்புத படைப்பாக, உயர்ந்த படைப்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைச்சிருக்கான். சோ இத வந்து அல்லாஹ் முதல்ல நம்ம சொல்லி காட்டுவதற்கான காரணம் அதனுடைய அந்த பவர். அதுவே அப்படி இருக்குன்னா அதை படைத்த ரப்பு ஆகிய அல்லாஹ் எப்படிப்பட்டவனாக உயர்ந்தவனாக இருப்பான் அப்படிங்கறதுதான் இந்த இடத்துல நமக்கு சொல்லி காட்டுறாங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் இதனுடைய தொடர்ச்சியை வந்து நம்ம பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.